இது மிகவும் பின்தங்கி கிடக்கிற, அடித்தளத்தில் கிடக்கிற, அடித்தட்டில் கிடக்கிற, அடிச்சமர்த்தப்பட்டு கிடக்கிற, மிதிக்கப்பட்டு கிடக்கிற எத்தனை பேருங்க, ஒரு சைக்கிள் கூட இல்லாம இருக்கிற எத்தனை வீடுகள், கரண்டே பார்க்காத எத்தனை மனுஷர்கள், இன்னும் நல்ல ஒரு ஆகாரத்துக்கு, நல்ல ஒரு வஸ்திரத்துக்கு, என்னைக்கு அவங்க ஒரு நாள் பாத்ரூமில் போறதுக்கு ஒரு டாய்லெட் இல்லாத வசதிகள் இல்லாத கிராமங்கள். உன் நம்பிக்கையை இழந்திட்டாயா? போராட பலனில்லை என்றாலும், விட்டு விடு என்று உலகம் சொன்னாலும், நான் இந்த சமுதாயத்துக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு, விசேஷால் தமிழ் மக்களுக்கு, அதோட இன்னும் கொஞ்சம் தாண்டி அடிமைப்பட்டு கிடக்கிற, இன்னும் கொஞ்சம் தாண்டி கொத்தடிமைகளாய் கிடக்கிற, அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் தாண்டி பயத்திலையும் சிறைப்பட்டு கிடக்கிற அப்படிப்பட்ட ஆளுகளை நாம் அங்கங்காக நான் சந்திச்சு வருகிறேன். இதில் ஒன்று, அவங்களுக்கு எவ்வளவோ பெரிய தலைவர்கள், மத தலைவர்கள், ஜாதி தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாம் எழும்பியும் கூட, எத்தனையோ பேர் இருந்தும் கூட, இன்னும் பொருளாதாரத்தில் சிறைப்பட்டு கிடக்கிற, படிப்பு இல்லாமல் சிறைப்பட்டு கிடக்கிற, தொழில் இல்லாமல் சிறைப்பட்டு கிடக்கிற, விவசாயம் இல்லாமல் சிறைப்பட்டு கிடக்கிற, நான் பேசுகிறது மொழிக்கும், ஜாதிக்கும், இனத்துக்கும், குலத்துக்கும், மதத்துக்கும் எல்லாம் அப்பாற்பட்ட முழு சமுதாயத்துக்கு, மக்களுக்கு, ஜனங்களுக்கு ஒன்று நல்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு காரியம், நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தால், சில நல்ல ஆலோசனைகளை கேட்டால், விழிப்புணர்வு உண்டானால், அது விழிப்புணர்வுனால பரிகாரம் ஆகிறது இல்லை. பரிகாரம் எப்போ வருது என்று கேட்டால், வெளியே வந்தால் தான் பரிகாரம் ஆகும். சிறையிலிருந்து வெளியே வரணும். கட்டுண்ட கள்ளன் தன் பிழை உணரிலும் கட்டவிழ்க்கப்படாவிட்டால் என்ன செய்யறது? அப்ப கட்டப்பட்டு கிடக்கிறாங்க. தன் பிழைகளை உணர்ந்தால், உணர்கிறது தான் அந்த விழிப்புணர்வு ஆனாலும் அந்த சிறைப்பட்டு கிடக்கிற, அடிமத்தனத்தில் கிடக்கிற, இன்னும் சொல்ல போனா பெரிய பெரிய வல்லமைகளுக்கு, அதிகாரங்களுக்கு, சக்திகளுக்கு சிறைப்பட்டு கிடக்கிற, அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களே, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நீங்க தைரியமா வெளியில வரணும். வெளியில வந்தா தான் உங்களுடைய சுதந்திரத்தை நீங்க அனுபவிக்க முடியும். உங்களுடைய ரைட்ஸை அனுபவிக்க முடியும். அது எங்க இருந்து நீங்க கேட்டாலும் சரி, இது எல்லா மொழிகளிலும் வரணும். நீங்களே மொழி பரப்புங்க. நம்ம இந்த பாரத மக்கள் இன்னைக்கு அடிமைப்பட்டு கிடந்து, நான் பார்க்குறேன் எத்தனையோ தலைமுறைகளாக மலைவாழி மக்கள், நரிக்குறவர்கள், நாடோடிகள், லம்பாடிகள், மீன்பிடி தொழிலாளர்கள், செருப்பு தொழிலாளர்கள், அதே போல இந்த குப்பை அள்ளுகிற, கால்வாய் சுத்தம் செய்கிற துப்புரவாளர்கள் என்று சொல்லி ஏமாற்றி மறுபடியும் அவங்க தலைமுறையும் அதிலே கிடக்கிறாங்க. மாறுவோம், சிந்திப்போம், எழும்பி வெளியில வரலாம், தடைகளை மீறலாம், சவால்களை ஜெயிக்கலாம். நமக்கென்று ஒரு நல்ல விடிவு காலம் வரும். வணக்கம், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேரு ராஜாமணி பாப்பையா, பெங்களூரில் இருக்கிறேன். நான் மறுபடியும் உங்களோடு பேசுவேன், உங்களோடு நேரடியாக சந்திப்பேன். உங்களை
இப்போ நீங்க சொன்னீங்க சில சமுதாயத்தை, அந்த சமுதாயத்துக்கான விழிப்புணர்வு அறிமுக பேச்சு இப்போ நீங்க பேசியிருக்கிறீங்க. அந்த சமுதாயத்தை எப்படி மேலே எடுத்துட்டு வர்றதுக்கு உங்களுடைய முயற்சிகள் இருக்கு? அதனுடைய முயற்சிகள், ஒன்றாவது முயற்சி, அவர்கள் எவ்விதத்தில் உள்ள அடிமத்தனத்தில் இருக்கிறாங்க, சிறைப்பட்டு இருக்கிறாங்க, இல்லை கொத்தடிமைகளாக இருக்கிறாங்க, அதை சட்ட ரீதியாக நம்ம சந்திக்கலாம். சட்ட ரீதியாக நம்ம சந்திச்சு டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்ன 3 மொழி, 1 சேவரி, 2 டெமோக்ரஸி, 3 ஈக்குவாலிட்டி. இல்லாவிட்டால் நம்மளுடைய இந்த 3 காரியங்களில் தான் நம்ம சட்டபூர்வமாக நின்று வெளியில் வரணும். சிலதை ஒழிச்சு கட்டணும், சிலதை முறியடிக்கணும், சிலதை நம்ம நிர்மூலமாக்கணும். அதை செய்வோம். அதுக்கு நாள் வந்துருச்சு, நம்ம முன்னேறி செல்லலாம். இந்த சமுதாயத்துக்கான பிரதிநிதிகள் கூட நாட்டில் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய முயற்சி இல்லாமல் புது முயற்சி அவங்களுக்கு இருக்கும்போது நாளைய எதிர்ப்புகள் ஆதரவுகள் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்க? ரெண்டுமே எல்லா இடத்துலையும் வந்தது வழக்கம் தானே. இரவு பகல் என்றது இருக்குது இல்லை. அப்போது அது ரெண்டையும் நம்ம என் கூட மக்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அது ஒரு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அதுக்கு மக்களுடைய மனசில் ஆதரவு வரும். உங்களுடைய முயற்சி விழிப்புணர்வாக இருக்குங்களா, போராட்டமாக திரும்புங்க? இது விழிப்புணர்வுகள் யுகாயுகமாக நடக்குது. பூரணமாக ஒரு வெற்றியை அடைய அந்த விழிப்புணர்வு உதவுது ஓரளவுக்கு. படிப்பில், நல்ல வஸ்திரங்களில் கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் போராட்டம் தான் இதுக்கு நல்ல ஒரு பரிகாரம். உங்களுடைய இந்த தேடலில் நீங்கள் இப்போ உங்களுடைய பேச்சு மூலயமா நாங்கள் புரிஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா, ஏழ்மைக்கு எதிரான போராட்டம்ன்றது தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குமோ அப்படின்றது எங்களுக்கு பட்டிருக்குதுங்க. அடித்தள ஏழைகளுக்கான போராட்டமாக உங்களுக்கு மாறும்ன்றது இந்த இன்டர்வியூவில் நாங்கள் இப்போ நீங்கள் பேசும்போது தெரிஞ்சுக்கணுங்க. அடித்தள மக்களுக்கான போராட்டத்தை நீங்கள் எந்த அளவுக்கு எடுப்பீங்க? இது மிகவும் பின்தங்கி கிடக்கிற, அடித்தளத்தில் கிடக்கிற, அடித்தட்டில் கிடக்கிற, அடிச்சமர்த்தப்பட்டு கிடக்கிற, மிதிக்கப்பட்டு கிடக்கிற எத்தனை பேருங்க, ஒரு சைக்கிள் கூட இல்லாமல் இருக்கிற எத்தனை வீடுகள், கரண்டே பார்க்காத எத்தனை மனுஷர்கள், இன்னும் நல்ல ஒரு ஆகாரத்துக்கு, நல்ல ஒரு வஸ்திரத்துக்கு, என்னைக்கு அவங்க ஒரு நாள் பாத்ரூமில் போகிறதுக்கு ஒரு டாய்லெட் இல்லாத வசதிகள் இல்லாத கிராமங்கள், தண்ணி வசதி இல்லாத, ஆஸ்பத்திரி வசதி இல்லாத, ஸ்கூல் இல்லாத லட்சக்கணக்கான கிராமங்கள் பார்க்கலாம், நம்ம சந்திக்கலாம். களத்தில் சந்திப்பதே நலம் என்று நான் காண்கிறேன். இந்த இன்டர்வியூவில் என்ன சமுதாயத்தை சொல்ல விருப்பப்பட்டது? அடிமைப்பட்டு கிடக்கிற சமுதாயம். எழுந்து வாங்க.